இது வந்து எங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சப்பாத்தி செஞ்சு குருமா இது நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வரணும். நல்லா நல்லா கிரேவி வந்து உங்களுக்கு டார்க் கலரில் இருக்கும். வெங்காயத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கி கரம் மசாலா தூள், மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் போடுவேன். காரம் நல்லாயிருக்கும். 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுவேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள் போடுவேன். நல்லா ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலாவை இதில் சேர்த்துணும். நல்லா பரட்டி சுருளை வரணும். சுருளை வந்ததுக்கப்புறம் அதை தண்ணி ஊற்றி நல்லா வேக விடணும். வெந்ததுக்கப்புறம் மிளகு போட்டு கிரேவி பதம் வரும். அப்போ இறக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சீரகம், புதினாவையும் நல்லா வதக்கி விட்டு அதில் ஊற்றி நல்லா கொஞ்சம் சுண்ட வெந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா அந்த கிரேவி சூப்பராக இருக்கும். காரமாகவும் இருக்கும். நல்லா சாப்பிட்டு பாருங்கள். ட்ரை பண்ணி தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பரட்டி விடு, அதை பரட்டடும். அது லெக் பீஸ் வந்து கேட்டு லெக் பீஸ் அப்படி இருக்கிறார்.